அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கனடா தங்களோடு இணைய வேண்டும் என்ற விடயத்தை அழுத்தம் திருத்தமாக கூறியிருப்பதோடு ராணுவ நடவடிக்கை என்பது கனடாவை பொறுத்தவரையில் சாத்தியம் இல்லை என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே இருக்கின்ற இந்த கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்த விவகாரங்களை கொண்டு வருவது தொடர்பாகவும் இது தொடர்பாக மக்களுக்கு ஏற்படுகின்ற அழுத்தங்களை குறைப்பதற்காகவும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். 3.5 ஆண்டுகளை எவ்வாறு கடந்து செல்வது என்பதுதான் கனேடியர்களுக்கும் கனேடிய அரசிற்கும் உள்ள நிலையாக இருக்கின்றது. கனடா ஒரு இறையாண்மை உள்ள தேசம். அதன் இறையாண்மை குறித்து எந்தவித ஒரு விட்டு கொடுக்க மாட்டார் என்பது காணியவர்களின் உறுதியான நிலைப்பாடு. எனவே இது ஒரு சிறு முருகல் நிலைக்கு கூட செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிலையில் கனடா என்பது இப்பொழுது கட்சி பேதங்களை மறந்து ஒற்றுமையாக செயற்பட வேண்டிய நிலையில் இருக்கின்ற இந்த நேட்டோவின் சிதைவு என்பது மீள் அமைப்புகளை உருவாக்க முயற்சிக்கும். குறிப்பாக கனடாவும் ஐரோப்பிய நாடுகளும் இணைந்து ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பை எல்லாம் உருவாக்கும். சீனா என்பது ஒரு உலக பொருளாதார சக்தியாக வளர்வதை அமெரிக்காவால் தடுக்க முடியாது. இருந்த பொழுதிலும் சீனாவின் பங்களிப்பு என்பது பல இடங்களிலும் இவர்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருக்கின்றது. உங்கள் அபிமான CMR தமிழ் FM 101.3 காலை நேர ஒலிபரப்பில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இன்று முக்கியமான விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றோம். அவ்வப்போது அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்ற ட்ரம்ப் மேலும் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். இது கனடாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது ஒருபுறம் இருக்க, கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் தன்னுடைய தேர்தலை முடித்துக் கொண்டு முதல் பயணமாக அமெரிக்காவுக்கு நாளை தினம் விஜயத்தை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தற்போதைய தேர்தல் நிலவரத்தில் மக்கள் அளித்த வாக்குக்கு அவர் எடுக்கின்ற முதலாவது நடவடிக்கையாக இருக்கும். அமெரிக்க ஜனாதிபதியோடு என்ன விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றார் என்ற விடயம் மக்கள் மத்தியில் கூடுதலான கவனத்தை ஈர்த்திருக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கலாம். அதே போன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கனடா தங்களோடு இணைய வேண்டும் என்ற விடயத்தை அழுத்தம் திருத்தமாக கூறியிருப்பதோடு ராணுவ நடவடிக்கை என்பது கனடாவை பொறுத்தவரையில் சாத்தியம் இல்லை என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் கிரீன்லாந்துக்கு ராணுவ நடவடிக்கைகள் தேவை என்றால் அது எடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் மீண்டும் வரி விதிப்பு என்ற ஒரு விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். அது குறிப்பாக திரைப்பட துறை நோக்கி அந்த வரிகள் அமைந்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. காரணம், அமெரிக்க திரைத்துறை என்பது தற்பொழுது ஒரு அபாயகரமான நிலை நோக்கி செல்வதாக அறிவிக்கப்பட்டிருப்பதோடு இது தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றி ஒட்டுமொத்தமாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். இனிய காலை வணக்கம் ராம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், டொனால்ட் ட்ரம்ப் என்ன அறிவிப்பார் என்பது யாருக்குமே புரியாத புதிராக இருக்கின்றது. அந்த அறிவிப்புகளின் வரிசையில் இப்பொழுது மீண்டும் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையாக நாளைய பேச்சுவார்த்தை இருக்கும். வர்த்தக நோக்கங்கள் இலக்குகளை அடையக்கூடியதான பேச்சுவார்த்தையாக இருக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்த நிலையில் கனேடிய பிரதமர் பற்றி அவர் தெரிவிக்கின்ற பொழுது அவர் ஒரு நைஸ் மேன் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டு இதை இன்னும் ஒரு ஊடகத்திற்கு வழங்கிய பேட்டியில் ஒரு அழுத்தமாக கனடா பார்க்கக்கூடிய வகையில் தெரிவித்திருக்கின்ற செய்தியாக இந்த செய்தியை பார்க்கலாம். இந்த பயணம் என்பது கனேடிய பிரதமருக்கு மிக முக்கியமான பயணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஏற்கனவே 90 நாட்கள் இந்த வரிக்கான அவகாசத்தை வழங்கி இருக்கின்ற நிலையில் எதிர்காலத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பதனை அறியக்கூடிய ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமாக இது அதாவது காணி தனது ராஜதந்திர நகர்த்தலின்படி முதலாவதாக தான் ஐரோப்பியாவிற்கு விஜயம் செய்ததுடன் அதன் பின்னரான காலத்தில் இவ்வாறாக தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அமெரிக்காவை நோக்கி காய் நகர்த்துவது என்பது ஒரு ராஜதந்திர முதிர்ச்சியின் வெளிப்பாடு. அதனை அமெரிக்கா கூட ஒரு அளவில் ஏற்றுக்கொண்டதான் நிலை இருக்கின்றது. அத்தோடு இந்த காணியவர்களின் பாங்கு என்பது ஒரு விளையாட்டு வீரராகவும் ஒரு நகைச்சுவை கலந்தவராகவும் அந்த பதில்களை உடனடியாக வழங்கக்கூடியவராகவும் இருக்கின்றபடியால் இந்த இருவருக்கு இடையேயான அந்த சங்கீத பாசை அல்லது உடல் வாகுமொழி போன்றவற்றில் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. அவருக்கு ஏற்ற வகையிலேயே இவர் செயல்படக்கூடியவராக இருப்பார் என்றபடியால் இது நிச்சயம் ஒரு வரவேற்பை பெறுகின்ற சந்திப்பாக இருக்கும். அதேவேளை இந்த சந்திப்புகளின் போது ஒரு தீர்மானத்திற்கு வர முடியுமா என்றால் அதற்குரிய ஒரு சாத்தியப்பாடு இல்லை என்றால் அதற்குரிய குழுக்கள் அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் தாராளமாக முன்னெடுக்கப்பட வேண்டும்.
இல்லை என்று கூறினால் இந்த ஹேண்ட்ஷேக் டீல் என்று ஒரு அவர்கள் அந்த ஒரு இருவருக்கும் இடையேயான ஒரு பேச்சுவார்த்தையின் பின்னரான முடிவை அவர்கள் அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். அது இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கின்ற இந்த கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்த விவகாரங்களை கொண்டு வருவது தொடர்பாகவும் இது தொடர்பாக மக்களுக்கு ஏற்படுகின்ற அழுத்தங்களை குறைப்பதற்காகவும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இருந்த பொழுதிலும் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நட்பு வட்டத்திற்குள் செல்வது என்பதுதான் முக்கியமானதை தவிர இந்த பிரச்சனைகள் குறித்து இப்பொழுது ஆராய்வதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் 2 விடயங்கள் இருக்கின்றன. இன்னும் அமைச்சரவை தீர்மானிக்கப்படவில்லை. அமைச்சரவை வார திங்கட்கிழமை தான் தீர்மானிக்கப்பட போகின்றது கனடாவில். எனவே எந்த அமைச்சர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார்கள் என்பது குறித்த முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும். அதேவேளை இந்த G7 மகாநாட்டிற்காக இவர்கள் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஒரு சந்திக்கின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது தொடர்பான விடயம் எல்லாம் இந்த பேச்சு நிரலுக்கு வர வேண்டும். அது இங்கே கனடாவில் இடம்பெற போகின்றது. எனவே அதற்கு முதல் இவர் இந்த 51வது மாகாணம் என்று கூறுதல் போன்றவற்றெல்லாம் நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இது ஒரு அழுத்தமாக தொடர்ந்து இருக்கும் என்ற விடயத்தை தானே அண்மையில் NBCக்கு அளித்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இது ஒரு இராணுவ நடவடிக்கைக்கு உட்படுத்தாத விடயமாக இருந்தாலும் கூட வர்த்தக நோக்கங்களுக்காக தொடர்ந்து கனடாவை தங்களோடு 51வது மாநிலமாக இணைக்க தான் பாடுபடுவேன் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? 3.5 ஆண்டுகளை எவ்வாறு கடந்து செல்வது என்பதுதான் கனேடியர்களுக்கும் கனேடிய அரசிற்கும் உள்ள நிலையாக இருக்கின்றது. கனடா ஒரு இறையாண்மை உள்ள தேசம். அதன் இறையாண்மை குறித்து எந்தவித ஒரு விட்டுக் கொடுக்க மாட்டார் என்பது காணியவர்களின் உறுதியான நிலைப்பாடு. எனவே இது ஒரு சிறு முருகல் நிலைக்கு கூட செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இப்போது உதாரணமாக பார்த்தீர்களானால் அவர் கூறுகின்ற விடயம் இந்த கனடா என்பது 51வது மாகாணமாக இணைந்து அதற்கு 2 செனட்டர்களும் 2 செனட்டர்கள் வருவார்கள். அப்பொழுது அவர்கள் 52 அந்த 104 பேராக வருவார்கள் என்று. அவ்வாறு இல்லாமல் கனடாவில் 13 ஆளுமை தொகுதிகள் இருக்கின்றன. அவற்றிற்கு 2 செனட்டர்கள் என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை யாராவது வெளியிட்டால் கூட அவர் அதிலிருந்து பின்வாங்குவார் என்றால் கனடாவில் இருந்து 26 செனட்டர்கள் சென்றால் அவர்களுடைய வெற்றி என்பது கேள்விக்குரியதாகிவிடும். அது நடைமுறை சாத்தியமற்றதாயினும் அமெரிக்காவிலே இவ்வாறான ஒரு தெளிவு நிலை ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அது குறித்த நிலைமைகள் எல்லாம் மாறும். இருந்த பொழுதிலும் இது நிச்சயமாக மறுதளிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்மானமாகவும் மாகாணங்களிடையே ஒற்றுமையை கொண்டு வர வேண்டிய ஒரு நடவடிக்கையையும் அதாவது ஒரு எதிர்பார்ப்பையும் இது ஏற்படுத்தி இருக்கின்றது. அதற்கு ஏற்ப செயற்பட வேண்டிய நிலையில் கனடா என்பது இப்பொழுது கட்சி பேதங்களை மறந்து ஒற்றுமையாக செயற்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றது. சரி, இந்த ஹேண்ட்ஷேக் டீல் என்பது சாத்தியமான ஒன்றா? ஏனென்றால் இப்பொழுது வர்த்தக குழுக்கள் ஏற்கனவே சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றன. முதல்வர்கள் நேரடியாக வாஷிங்டனுக்கு சென்று சந்திப்புகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அதில் நினைத்த அளவுக்கு பலாபலன்கள் கிடைக்கவில்லை என்பதுதான் வெளிப்படை உண்மையாக இருந்தது. அதே நேரத்தில் தேர்தல் நெருக்குவாரங்களும் அதிகரித்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தைகள் இடைநடுவே விடுபட்டது போன்ற ஒரு நிலைதான் காணப்பட்டது. இப்பொழுது ஒரு முக்கிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற கனடாவினுடைய தலைவர் மாகாணி அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி அதிஉச்ச தகைமைகளை கொண்ட ஒருவர். இருவரும் சேர்ந்தால் ஒரு முடிவுகளை உடனடியாகவே எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் அல்லவா? ஏன் ஹேண்ட்ஷேக் டீல் என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, இதற்கு அறிதலும் புரிதலும் இருக்க வேண்டும். அதாவது மாகாணியவர்கள் சில விடயங்களை மூடிய அறைக்குள் விளங்கப்படுத்துவாராக இருந்தால் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களில் மாற்றம் ஏற்படலாம். குறிப்பாக எவ்வாறு இந்த ஐரோப்பாவுடனான உறவுகள் புதுப்பிக்கப்பட போகின்றன, எவ்வாறு ஆஸ்திரேலியாவுடனான உறவு புதுப்பிக்கப்பட போகின்றது, சீனாவின் பொருளாதார பங்களிப்பு எவ்வாறு அதிகரிக்கப் போகின்றது மற்றும் இந்த இந்தியாவுடனான வர்த்தக தொடர்பு என்பது எவ்வாறு அதிகரிக்கப் போகின்றது என்பதெல்லாம் விளங்கப்படுத்தப்பட்டு அதன் மூலம் அமெரிக்காவுக்கு ஏற்பட போகின்ற இழப்பு எவ்வாறானதாக இருக்கும் என்பதெல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டால் நிச்சயமாக சில வேளைகளில் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் பெறும். அதிலும் முக்கியமாக இந்த தொழில் இழப்புகள், அதாவது கனேடியர்களுக்கு மாத்திரம் தொழில் இழப்புகள் ஏற்படாது, அமெரிக்காவை அது எவ்வாறு பாதிக்கும் போன்ற விவகாரங்கள் எல்லாம் மாகாணியவர்கள் நிச்சயமாக அல்லது
அல்லது மாக்காணியர்களின் குழு நிச்சயமாக புரிதலுக்கு கொண்டு வருமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு அந்த ஒரு மாற்றத்துக்கு இடமுள்ளது. ஏனென்றால் இரு நாடுகளும் பெரிய எல்லையை கொண்ட நாடுகள், ஒரே ஒப்பந்தத்தின் கீழ் வான் பரப்பை பாதுகாக்கின்ற நாடுகள், ஒரு அண்ணன் தம்பி நாடுகளாக இருந்தன. இப்பொழுது நீங்கள் எங்கு பார்த்தாலும் கனேடிய கொடிகளுடன் அமெரிக்க கொடிகளும் பறக்கும். அந்த நிலை இப்பொழுது குறைந்து விட்டது. அவ்வாறான ஒரு நிலையை மீள் புதுப்பிப்பதற்காக கனேடியர்கள் தங்களை இரண்டாவது நிலையில் பார்ப்பதில்லை. அவர்கள் அமெரிக்கா கனடா இரண்டும் ஒன்று என்ற நிலையில் தான் பார்க்கின்றவர்கள். அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டு வருகின்ற நிலையில் இந்த இவ்வாறான விடயங்கள் எல்லாம் சுட்டி காட்டப்படுகின்ற பொழுது சில வேளைகளில் மாற்றம் ஏற்படலாம். சரி, ஆனால் இப்பொழுது இந்த கிரீன்லாந்து என்ற விடயத்தை மீண்டும் கனடாவோடு தொடர்படுத்தி பார்க்கிறார்கள். இராணுவ விடயம் என்பது சாத்தியமில்லை என்று கனடாவுக்கு கூறுகின்றார். ஆனால் கிரீன்லாந்தை பொறுத்தவரையில் தங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு இராணுவ நடவடிக்கை தேவைப்பட்டால் அதையும் செய்ய தயார் என்ற ரீதியில் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. இராணுவ நடவடிக்கை என்பது கனடாவை பொறுத்தவரையில் சாத்தியம் இல்லை என்ற விடயத்தை நாங்களும் பல நிகழ்ச்சிகளில் கூறியிருந்தாலும் இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வாயினாலேயே அந்த விடயம் தெரிவிக்கப்படுவது என்பது உங்களால் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? ஏன் இது சாத்தியமாகாது என்று கூறுகிறார்? இதற்குரிய காரணம் 40 நாடுகளுக்கு ஏறக்குறைய 40 நாடுகள் இருக்கின்ற நேட்டோ என்கின்ற அமைப்பு இன்று உலகின் அதி உச்ச பாதுகாப்பு கட்டமைப்பாக இருக்கின்றது. நேட்டோவின் பங்குதான் இன்று அமெரிக்காவின் பெருவெற்றிக்கான காரணம். எந்த ஒரு நாட்டிற்கு தாக்கினாலும் அது இந்த அமைப்பில் உள்ள மற்ற நாடுகளை தாக்கியதாகவே இந்த நிலைமை கணிக்கப்படும். இவ்வாறான நிலைமையில் இந்த நேட்டோ என்கின்ற நாட்டில் அங்கம் வகிக்கின்ற நாடுகள் தான் கனடா, டென்மார்க் மற்றும் அமெரிக்கா இந்த கனடா அல்லது டென்மார்க்கு எதிராக இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுமானால் அது நேட்டோவின் சரத்துக்களுக்கு எதிரானது. நேட்டோ என்கின்ற அமைப்பு குலைந்துவிடும். அவ்வாறு குலைந்தால் அந்த குளோபல் ஆர்டர் என்கின்ற அந்த உலக ஒழுக்கு என்பது இல்லாமல் இப்பொழுது புதிய உலக ஒழுக்கு ஒன்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை. அவ்வாறான நிலையில் இந்த நேட்டோவின் சிதைவு என்பது மீள் அமைப்புகளை உருவாக்க முயற்சிக்கும். குறிப்பாக கனடாவும் ஐரோப்பிய நாடுகளும் இணைந்து ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பை எல்லாம் உருவாக்கும். அவ்வாறான நிலைக்கு செல்வதற்கு அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட இடம் தர மாட்டார்கள். நிச்சயமாக சில வேளைகளில் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கூட அந்த 25வது சரத்தின் கீழ் கொண்டு வரக்கூடிய சாத்தியங்களை அவரது நடவடிக்கைகள் இவ்வாறு தொடர்ந்தால் வலுப்பெறும் என்பது உண்மை. சரி, ஏற்கனவே ட்ரம்பின் மீது விமர்சனம் இருக்கின்றது. தனக்கு ஏற்றாற் போன்று அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்துகின்றார். அவர் 3வது பதவி காலத்திற்கும் வருவது என்பது ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்று அல்ல என்ற ஒரு கருத்தை முன்வைத்த பொழுது இந்த விடயத்திற்கும் நேற்றைய தினம் அவர் பதிலளித்திருக்கின்றார். தான் தொடர்ந்து இந்த 4 ஆண்டுகளை சிறப்பு ஆண்டுகளாக கழிக்க விரும்புவதாகவும் அமெரிக்காவை ஒரு நல்ல ரிபப்ளிகனிடமே மீண்டும் கொடுத்து விடுவதுதான் தன்னுடைய இலக்கு என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது அவர் நினைக்கின்ற விடயங்களை இந்த 4 ஆண்டுகளுக்குள் சாதித்து முடித்து விடுவாரா என்ற கேள்வி எழுகின்றது. என்ன செய்ய போகிறார்? இல்லை, நிச்சயமாக 100 நாட்களுக்குள் அதிக மதிப்பு குறைந்த ஜனாதிபதியாக அமெரிக்க மக்களால் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு வாக்களித்தவர்களே தற்பொழுது கவலைப்பட்டு ஊடகங்களுக்கு செய்தி தெரிவிக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் என்பன இப்பொழுது இந்த வார இறுதி நாட்கள் எல்லாம் ஆரம்பித்து விட்டது. எனவே அதைவிட அவருடைய கட்டமைப்பு என்பது ஒரு தள்ளாடுகின்ற நிலைக்கு கூட வரக்கூடிய சாத்தியங்களில் ஏற்படுகின்றன. குறிப்பாக பாதுகாப்புத்துறை செயலர் பதவி இறக்கப்பட்டுள்ளார். அதற்கான காரணம் தகவல் கசிவுகள் போன்றன. அதே போல இலோன் மாஸ்க், அவருடைய செயற்பாட்டாளர் இலோன் மாஸ்க் கூட தற்பொழுது ஒரு மௌன பாணியில் அந்த ஒரு விலகலுக்கான பாதையை நோக்கி செல்வது போன்ற தோற்றம் இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலைகளில் இவர்களுக்கு இந்த பொருளாதார தாக்கங்கள் எவ்வாறு வரும் என்பதை இப்பொழுது இந்த பாதணிகள் செய்கின்ற நிறுவனங்கள் மற்ற நிறுவனங்கள் எல்லாம் ட்ரம்ப் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றன. தங்களுக்கு இங்கே உள்ளூரில் செய்தால் அதற்குரிய செலவு எவ்வளவு முடியும் என்று. அதே போல இலத்திரனியல் நிறுவனங்கள் கூட அவ்வாறான ஒரு புரிதலுக்கு அவரை கொண்டு வருகின்றன. எனவே அவருடைய திட்டங்கள் என்பன நிச்சயமாக சற்றே குறைந்த, அதாவது அவர் இன்று வரி விதித்திருப்பது நாடுகளுக்கு அல்ல, பூமி பந்திற்கு மனிதர் வதிக்காத தீவுகளுக்கெல்லாம் வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு நகைச்சுவையாக கூட பார்க்கப்படுகின்றது. எனவே அவரது திட்டங்கள் செயற்படுமா என்றால் இல்லை, அவை நிச்சயமாக தோல்வியை அடையும். ஆனால் அதற்கு முதல் அவருடைய செயற்பாடுகள் எவ்வாறு உலகை மாற்றப் போகின்றன என்பதுதான் இங்கே முதலாய கேள்வியாக இருக்கின்றது. என்றால் இந்த
நான் இப்பொழுது பார்த்தீர்களானால் இலங்கை தீவு போன்றனவே வேறு நாடுகளுடன் எவ்வாறு வர்த்தகத்தை செய்யலாம் என்கின்ற நோக்கில் சிந்திக்க தொடங்கி விட்ட காலமாக இது மாறி இருக்கின்றது. இதற்கான காரணி ட்ரம்ப் அவர்கள் எடுத்த நடவடிக்கை. இந்த நிலையில் இந்த கனடா உண்மையிலேயே இப்பொழுது காணியவர்கள் கூறியது போல தலைமை தாங்குகின்ற பாதுகாப்பிற்கல்ல, பொருளாதார நிவர்த்திக்கு அல்லது எரிபொருள் துறைக்கு தலைமை தாங்குகின்ற ஒரு சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு என்பது தாராளமாகவே இருக்கின்றது. சரி, சீனாவுடனான வர்த்தக போட்டி என்பது உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது. இப்பொழுது திரைத்துறையிலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கை வைத்திருக்கின்றார். குறிப்பாக ஹாலிவுட் என்பது இப்பொழுது பலராலும் பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றாக மாறிவிட்டது என்றும், பல சலுகைகளை கொடுத்து தங்களுடைய திரைத்துறை சார்ந்த மூல வளங்களை பலரும் சூறையாடுகிறார்கள் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்காகத்தான் இந்த 100% வரி என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். திரைத்துறையில் அவர் வைத்திருக்கின்ற இந்த கை என்பது எவ்வாறான பாதிப்புகளை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும், அதே நேரத்தில் உலக நாடுகளில் இருக்கின்ற ரசிகர்களுக்கு இதனால் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? ஆம், அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், ட்ரம்ப் அமெரிக்காவில் தயாரிக்கப்படாத படங்களுக்கு 100% வரி என்பது. எனவே அமெரிக்காவிற்கு திரைப்படங்கள் தயாரிப்பதை, ஹாலிவுட்டை மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருவதைத்தான் அவர் விரும்பி இருக்கின்றார். இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் பிரதேசம் என்பது அண்மையில் ஏற்பட்ட பெருந்தீயால், கலிபோர்னியாவில் ஏற்பட்ட பெருந்தீயால் அந்த ஹாலிவுட்டை சார்ந்துள்ள இந்த நடிகர்கள், இயக்குநர்கள் இருக்கின்ற அவர்களுடைய வீடுகள் எல்லாம் பலவும் சின்னாபின்னமாகப்பட்ட அவர்களும் பல இடங்களை நோக்கி செல்லுகின்ற ஒரு காலகட்டமாகவும், இந்த ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் அந்த சிறு பட்ஜெட்டில், அதாவது சிறு ஒரு பட்ஜெட்டில் படம் எடுக்கின்ற நிலைமைகளை நோக்கி நகர்வதாலும் இவ்வாறாக அமெரிக்காவிற்கு அவர்களை வரப்பண்ணுவதற்கான நடவடிக்கையாகத்தான் அவர் இதனை செய்கின்றார். ஆனால் பல திரைப்பிரபலங்கள் கூறுகின்ற கருத்து என்னவென்றால், ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் தங்களால் அமெரிக்காவில் ஒரு சுதந்திரமாக இருக்க முடியாது, ஆகவே நாங்கள் நாட்டை விட்டு புறப்படுகிறோம் என்று கூறி சென்றவர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லுகின்றது. ஆனால் அவர் ஹாலிவுட்டில் ஒரு அபாயம் நிலவுவதாக குறிப்பிடுகிறார். இரண்டுக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. முரண்பட்ட கருத்துக்களாகவும் அவை இருக்கின்றனவல்லவா? இல்லை, உண்மை. அதற்குரிய காரணம் என்னவென்றால், அந்த பலரும் தேர்தல் முடிவுக்கு முன்னரே புறப்பட்டவர்கள் கூட இருக்கின்றார்கள். இவருடைய இந்த நடவடிக்கைகள், அதாவது உண்மையில் இவ்வாறு பார்க்கலாம். எவ்வாறு சொன்னால், நாங்கள் ட்ரம்ப் அவர்களை பற்றி எவ்வளவுதான் கதைத்தாலும் அதில் உள்ள உண்மை போக்கு என்னவென்றால், சுயநலக்காரன் மற்றும் ஒரு பெரிய பொருளாதார செல்வந்தராக இருக்கின்றபடியால் தனது செல்வத்தை பெருப்பிப்பதற்காக இந்த மனிப்புலேஷன், அதாவது பங்கு சந்தைகளில் மனிப்புலேஷன் என்பவற்றை எல்லாம் செய்வதற்கு தயங்காதவர், நேர்மை என்பது இல்லாதவர் போன்ற பல இத்தியாதிகளும் தெரிந்து, அதாவது இன்னும் கூற போனால் ஒரு 4 முறை அல்லது 5 முறை வங்குரோத்து, பேங்க்ரப்சி போன்றவருக்கு போனவர், குற்றவியலாளராக தெரியும், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் போன்ற பல இத்தியாதிகளும் தெரிந்துதான் வாக்களித்தார்கள். இருந்த பொழுதிலும் இந்த சற்றே பணம் உள்ளவர்கள் அல்லது சற்றே இந்த நிலைமைகளை கண்காணிப்பவர்கள் இந்த விடயத்தை தங்களுக்கு ஒரு பாதகமான விடயமாக எடுத்து ஏற்கனவே அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். அதுபோலத்தான் திரைப்படத்துறையும் அந்த திரைப்படத்துறை சார்ந்தவர்களும் இவருடைய ஆட்சி, அதாவது பாடகர்களும், பிரபல பாடகர்கள் கூட அமெரிக்காவை தவிர்ப்பதற்கான காரணம் இவருடைய இந்த ஒரு ஆக்கிரமிப்பு தன்மையான கருத்துக்களும் மற்றது ஆலோசனையற்ற ஒரு செயற்பாடும் தான். எனவே அவர்கள் அந்த முடிவை ஏற்கனவே எடுத்திருந்தார்கள். இருந்த பொழுதிலும் வேறு பல காரணிகளும் இந்த திரைப்படத்துறை அமெரிக்காவை விட்டு செல்வதற்கான காரணமாக இருப்பது முக்கியமாக பொருளாதாரம் அதில் ஒரு பெரிய பங்கு வகிக்கின்றது. அத்தோடு ஏஐ தொழில்நுட்பம். இப்பொழுது நீங்கள் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம், முன்னர் என்றால் ஒரு தாஜ்மஹாலை போன்ற இடத்தில் படம் எடுக்க வேண்டும் என்றால் தாஜ்மஹாலுக்கு சென்றுதான் எடுக்க வேண்டிய காலம் இருந்தது. இப்பொழுது அவ்வாறு இல்லை. பச்சை, அதாவது பின்புறத்துடன் அதை எடுத்து அங்கே அதற்கு மிக்ஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த ஏஐ என்பது மிகவும் வளர்ந்து விட்டது. எனவே இதெல்லாம் ஒரு, அதாவது அவர் மீண்டும் அந்த தொழில்துறையை பெருப்பிப்பதற்கான அல்லது புதுப்பிப்பதற்கான முயற்சியாகத்தான் செய்கின்றார். இது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கிறீர்களா? ஏனென்றால் சீனாவையும் அவர் கோடிட்டு காட்டி இருக்கின்றார் இந்த விடயத்தில். இதை பற்றி உங்களுடைய விமர்சனம் என்ன? இல்ல, உண்மையிலேயே சீனா என்பது ஒரு உலக பொருளாதார சக்தியாக வளர்வதை அமெரிக்காவால் தடுக்க முடியாது. இருந்த பொழுதிலும் சீனாவின் பங்களிப்பு என்பது பல இடங்களிலும் இவர்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருக்கின்றது. இப்பொழுது குறிப்பாக கூறுங்கள்,
பல நாடுகள் இணைந்துதான் இந்த ISS எனப்படுகின்ற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டர் என்கின்ற விண்வெளியில் சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவில் இங்கிருந்து சுற்றித் திரிகின்ற அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை அமைத்தார்கள். ஆனால் அதே போன்றது சீனா தனியே அமைத்து தனது விண்வெளியாளர்களை அங்கே சென்று அதில் பணியாற்றி அதை உலகை உளவு பார்ப்பதோ அல்லது உலகை ஆராய்ந்து பார்ப்பதிலோ ஈடுபடுகின்றது. எனவே ஒரு அதீத சக்தியாக வளர்ந்துவிட்ட சீனாவை இவர்களால் சில இடங்களில் தடுக்க முடியாது. குறிப்பாக திரைப்படமாக இருக்கட்டும் அல்லது பொருளாதாரத்துறையாக இருக்கட்டும் அல்லது அந்த பணமாற்று சந்தையில் எவ்வாறு அமெரிக்க டாலரின் பெறுமதியை வைத்திருப்பது என்பதிலாக இருக்கட்டும். எனவே இதில் அதாவது சீனாவின் தாக்கம் என்பது தொடர்ந்து இருக்க போகின்றது. ஆனால் அதனை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டுமானால் அமெரிக்கா ஒரு நட்புறவு பாலத்தை பேணி இருக்க வேண்டும். ஆனால் அதனை அமெரிக்கா தவற விட்டுவிட்டது. அதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம். இது பற்றிய நேயர்களே உங்களுடைய கருத்துக்களை எமது கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்க தவறாதீர்கள். தினந்தோறும் நாங்கள் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் யூடியூப் காணொலி வாயிலாக பார்வையிடக்கூடிய வசதியும் செய்யப்பட்டிருக்கின்றது. எமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொண்டால் உடனுக்குடன் இந்த தகவல்களையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி சுரேஷ், மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுது சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.